Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. அண்மை காலத்தில் அதாவது 2023 வருடத்தில் ஒரு புதிய மல்லிகை ரகம் வெளியிட்டிருக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வந்து இப்போது விவசாயிகளிடையில் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளதுங்க. நல்ல ஏரியா எக்ஸ்பேன்ஷனும் போயிட்டுருக்கு, நல்லா பாப்புலர் ஆகிட்டுருக்குதுங்க. இந்த ரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CO1 வின்டர் ஜாஸ்மின், அதாவது தமிழில் CO1 மார்கழி மல்லிகை அப்படிங்கிற இந்த ரகங்க. ஸோ இதோடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த கமர்ஷியல் ஜாஸ்மின் ரகங்கள் எல்லாமே, அதாவது குண்டு மல்லி, ஜாதி மல்லி, முல்லை, இந்த ரகங்கள் எல்லாமே வெயில் காலத்தில் மட்டும்தான் அதிகமாக பூக்கக்கூடிய திறன் கொண்ட ரகங்கள். அதாவது நம்ம ஜாஸ்மினம் சம்பக் குண்டு மல்லி, ஜாஸ்மினம் ஆரிக்குலேட்டம் முல்லை, ஜாஸ்மினம் கிராண்டிஃப்ளோரம் ஜாதி மல்லி, இந்த ரகங்கள் எல்லாமே மார்ச் மாதத்திலிருந்து செப்டம்பர் வரைக்கும் தான் நமக்கு அதிக மகசூல் கிடைக்கக்கூடிய ரகங்கள். ஏன்னா இந்த ரகங்களுக்கெல்லாம் இயற்கையிலேயே அதிக சூரிய வெளிச்சம் தேவைப்படுது, சூரிய ஒளி தேவைப்படுது. பட் இந்த வெரைட்டி இப்போ நான் சொல்கிற இந்த CO1 மார்கழி மல்லிகை அல்லது CO1 வின்டர் ஜாஸ்மின், அதாவது இந்த குளிர்காலத்தில் இது அதிகமாக பூக்கக்கூடிய திறன் கொண்டதுனால இதை வின்டர் ஜாஸ்மின்னு சொல்கிறோங்க. இதிலிருந்து நாங்கள் தேர்வு செஞ்சு ஒரு மேம்பட்ட ரகம் ஒன்று கொடுத்துருக்கோம். அது CO1 தமிழில் மார்கழி மல்லிகைன்னு சொல்கிறோங்க. ஸோ இந்த ரகத்துடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் சிறப்பு, இது வந்து இந்தியாவை தாயகமாக கொண்ட ஒரு சிற்றினம். அதாவது இந்த சம்பக், கிராண்டிஃப்ளோரம், ஆரிக்குலேட்டம், அதாவது குண்டு மல்லி, ஜாதி மல்லி, முல்லை எல்லாமே இந்தியா வந்து ஒரு சென்டர் ஆஃப் ஆரிஜின் தாங்க. மற்ற தேசத்துலேயும் அதோட சென்டர்ஸ் ஆஃப் ஆரிஜின் இருக்குங்க. ஆனால் இந்த மல்டிஃப்ளோரம், இந்த மார்கழி மல்லிகை வந்து ஜாஸ்மினம் மல்டிஃப்ளோரம் அப்படிங்கிற ஒரு சிற்றினத்தை சார்ந்தது. இது வந்து இந்திய தேசத்தையே தாயகமாக கொண்டது. இது வந்து முதல் சிறப்பு. அடுத்தது நான் சொன்ன மாதிரிங்க, இது வந்து சீசன் ஓரியன்ட் இல்லைங்க. இது வந்து வருடம் முழுதும் பூக்கக்கூடிய ஒரு சிற்றினம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் இது பூக்கக்கூடிய பொட்டென்ஷியல் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதோடைய இன்னொரு சிறப்பு, இந்த குளிர்காலத்தில், அதாவது நவம்பர் டு ஃபெப்ரவரி அந்த குளிர்காலங்களில் வந்து அதிகமாக பூக்கக்கூடிய திறன் உள்ளது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குண்டு மல்லி, ஜாதி மல்லி, முல்லை வந்து வெயில் காலத்தில் தான் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் பூக்கள். இந்த ரகம் வந்து நம்மளுக்கு குளிர்காலத்தில் கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு விவசாயிகளுக்கு வந்து இந்த குண்டு மல்லி, ஜாதி மல்லி, முல்லை மட்டும் சாகுபடி செய்கிறதுனால அந்த சீசனில் மட்டும்தான் இன்கம் கிடைக்கும். அந்த குளிர்காலத்தில் பூக்கள் கிடைச்சாலுமே மகசூல் குறைஞ்சி போயிடுதுங்க, தரமும் குறைஞ்சி போயிடுது. நம்மளுக்கு ஆஃப் சீசன், அதாவது பருவமில்லா காலத்தில் மல்லிகைப்பூ கிடைச்சாலும் அதனுடைய தரம் குறைவாக இருக்குது. ஆனால் நீங்கள் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பொங்கல்ல எல்லாம் 5000, போன வருஷம் பொங்கலில் பார்த்தீங்கன்னா 7500க்கு ஒரு கிலோ குண்டு மல்லி ப்ரைஸ் கிடைச்சிருக்குதுங்க. ஸோ அந்த குளிர்காலத்தில் நம்மளுக்கு தேவை அதிகமாக இருக்குது, ஆனால் குண்டு மல்லி, முல்லை, ஜாதி மல்லி அதிகமாக கிடைக்கிறது இல்லை. ஸோ அந்த வேக்யூம், அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த வெரைட்டியை நாங்கள் கொடுக்குறோம். இது வந்து பருவமில்லா காலத்தில் பூக்கக்கூடிய தன்மை உள்ளதுனால இதுக்கு மிக பெரிய அளவில்
அண்மை காலத்தில் முக்கியத்துவம் கிடைச்சிருக்குதுங்க. ஸோ இது 2 வருஷம் ஆச்சுங்க இந்த வெரைட்டியை ரிலீஸ் பண்ணி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குளிர்காலத்தில் குண்டு மல்லி ஜாதி மல்லி எல்லாம் பூக்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கும். ஆனால் இது வந்து ஹையஸ்ட் ஈல்டு வந்து இந்த சீசனில் தான் கிடைக்குங்க. ஸோ இதனுடைய ஜெனட்டிக் பொட்டென்ஷியலே அப்படி இயற்கையாகவே இதனுடைய பொட்டென்ஷியல் அப்படி இருக்கிறதுனால இது ஒரு பெரிய வரனாக இருக்குங்க விவசாயிகளுக்கு. ஸோ இந்த மார்க்கெட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா குண்டு மல்லி ஜாதி மல்லி முல்லை வந்து வெயில் காலத்தில் கிடைக்குங்க. இது வந்து இந்த குளிர்காலத்தில் கிடைக்கிறதுனால இதுக்கு வந்து நல்ல மார்க்கெட் ப்ரைஸும் இருக்குதுங்க. இந்த வருஷம் வந்து 1500 ரூபாய் ஒரு கிலோவுக்கு அந்த அளவுக்கு மார்க்கெட் டிமாண்ட் இந்த வெரைட்டிக்கு இருந்திருக்குது. இப்போ நம்ம இந்த ரகத்தை பெரிய அளவில் இப்போ பயிர் பெருக்கம் செஞ்சு எல்லா விவசாயிகளுக்கும் எல்லா நம்ம மாவட்டங்களையும் கொடுத்துட்ருக்கோங்க. ஈரோடு, கோயம்புத்தூர், வெள்ளூர், திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது பெரிய அளவில் இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகிட்டுருக்குதுங்க. வருங்காலத்தில் வந்து இது இந்த வெள்ளை காக்கடான்னு ஒரு ரகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. அதுக்கு ஒரு நல்ல மாற்று ரகமாக அமையக்கூடிய திறன் இந்த ரகத்துக்கு இருக்குங்க. இதில் சிறப்பம்சங்கள் மற்றவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொட்டுக்கள் மலர் மொட்டுக்கள் வந்து இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்குங்க. மலர் மொட்டுக்கள் மலராத மொட்டுக்கள் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்குங்க. அது மலர்ந்தப்புறம் ஒரு தூய வெண்மை நிறம், பியோர் ஒயிட், தூய வெண்மை நிறத்தில் அந்த மலர்கள் இருக்குங்க. இந்த மொட்டுக்கான அந்த இளஞ்சிவப்பு நிறத்துக்கும் அந்த தூய வெண்மை நிறத்துக்கும் ரொம்ப அதிகமான டிமாண்ட் மார்க்கெட்டில் இருக்குதுங்க. கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செடி வந்து கார்டனிங், அதாவது அழகு தோட்டம் அமைத்தலுக்கும் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்பீஷீஸ். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் ஆர்கிடெக்சர், அதாவது இந்த தாவரத்தினுடைய வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருக்குங்க. மற்ற குண்டு மல்லி ஜாதி மல்லியை விட இது பார்த்தீங்கன்னா அந்த செடியோட அமைப்பே ரொம்ப இயற்கையாகவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். எதில் பார்த்தீங்கன்னா அந்த செடியோட ஆர்கிடெக்சர், அதாவது அந்த ஸ்டெம், அந்த தண்டுகள் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த தண்டோட பச்சை நிறத்துக்கும் இந்த மொட்டுகளுடைய இளஞ்சிவப்பு நிறம், மலர்ந்த மலர்களுடைய வெண்மை நிறம், இந்த கான்ட்ராஸ்ட் கலர் இது வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷன் கொடுக்குது. அதனால நம்ம வீட்டு தோட்டங்களில், கோயில்களில், கார்டன்ஸில், அதாவது பப்ளிக் பார்க்ஸில் எல்லாமே இது வந்து அழகு தோட்டம் அமைத்தலுக்கும் இது பெரிய வரவேற்பு பெற்றிருக்குதுங்க. ஸோ இது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய வரமாக இருக்குங்க. இப்போ நாங்கள் வந்து ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மல்லிகை சாகுபடி செய்யும் விவசாயிகள் இந்த வெரைட்டிஸை எல்லாம் ஒரு கலவையாக மிக்ஸ் பண்ணி, அதாவது குண்டு மல்லி ஜாதி மல்லி முல்லையோடு சேர்ந்து இந்த மார்கழி மல்லிகையும் சேர்ந்து நம்ம நடும்போது வருடம் முழுவதும் உங்களுக்கு பூ கிடைச்சிட்டே இருக்குங்க. நல்ல இன்கம் வருடம் முழுவதும் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. இந்த வாசனை, இந்த மலருடைய நறுமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்காதுங்க. ஆனால் இது வந்து ரொம்ப மைல்டு ஃப்ரேக்ரன்ஸ், அதாவது மிதமான நறுமணம் கொண்ட மலர்கள். ஆனால் அந்த மிதமான நறுமணத்துக்கும் நல்ல வரவேற்பு இருக்குங்க. இது வந்து மலர்களுக்காக மட்டும் இல்லாமல் வாசனை எண்ணெய் எடுக்கிறதுக்கும் இப்போ உலக அளவில் கூட உலக மார்க்கெட்லேயும் இதுக்கு டிமாண்ட் இருக்குதுங்க. இப்போ நிறைய பேர் அந்த ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ரேக்ரன்ஸ் ஜாதி மல்லியில் இருக்கிறது நிறைய பேருக்கு, சில பேருக்கு அது ஒரு அலர்ஜியாக கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது இதோடைய மிதமான நறுமணம் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டுங்க. எக்ஸ்போர்ட் இதுக்கு ஏற்றுமதி வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த குளிர்காலத்தில், அதாவது பருவமில்லா காலத்தில் இது அதிகமாக பூக்கிறதுனால இதுக்கு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டும் இருக்குங்க. இந்த கலர், இதோடைய இளஞ்சிவப்பு நிறம், அப்புறம் அந்த அதனுடைய நீண்ட கால வைப்புத்திறன், நீண்ட கால, அதாவது அறுவடைக்கு பின் நீண்ட கால வைப்புத்திறன், இந்த குவாலிட்டிஸுங்க. ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா மிதமான நறுமணம், இது எல்லாமே ஏற்றுமதிக்கும் நல்ல வாய்ப்பு உடைய ஒரு ரகமாக இருக்குதுங்க. இப்போ இந்த ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய நன்மைகள் இந்த ரகத்தில் இருக்குதுங்க. நம்ம இந்த கமர்ஷியல் வெரைட்டிஸ் குண்டு மல்லி ஜாதி மல்லி முல்லையில் அதிகமான பூச்சிகள் மற்றும் நோய்கள் இருக்குங்க.
ஆனால் இந்த ரகத்தில் வந்து இது ஒரு புது ஸ்பீஷீஸ் இல்லைங்களா. இதில் நாங்கள் இதில் அப்சர்வ் பண்ணதில் பூச்சியும் சரி நோயும் சரிங்க ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குங்க. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இலைப்புள்ளி நோய், ஓரளவுக்கு இலைப்புள்ளி நோய் மட்டும் நாங்கள் பார்த்துருக்கோங்க. அதுவும் ரொம்ப நம்ம கண்ட்ரோல் பண்ணுற அளவில் தான் இருக்குது. மற்றபடி இதில் பூச்சியோ நோயோ இந்த மற்ற ரகங்களை தாக்கும் அளவுக்கு இதில் எதுவுமே இல்லைங்க. அது இதில் ஒரு ஆடட் அட்வான்டேஜுங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பராமரிப்பு இதுக்கு ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படுதுங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஹார்டி ஸ்பீஷீஸ், அதாவது வறட்சியை மற்றும் குளிரை தாங்கி வளரக்கூடிய ஒரு சிற்றினமாக இருக்குங்க. அதனால் இதுக்கு வந்து நீங்கள் தண்ணீர் தேவையும் ரொம்ப அதிகமாக இல்லை. வாரத்துக்கு ஒரு முறை நம்ம தண்ணீர் விட்டால் போதும். வெயில் காலத்தில், குளிர்காலத்தில் 10 நாளுக்கு ஒரு தடவை தண்ணி விட்டால் போதுங்க. இது வந்து பராமரிப்பு ரொம்ப குறைவாக தேவைப்படக்கூடிய ஒரு ரகமாக இருக்குதுங்க. இப்போ நாங்கள் வந்து எங்களோட ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2க்கு 1.5 மீட்டர் இடைவெளி கொடுக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறோங்க. அதாவது ஜாதி மல்லிக்கு கொடுக்குற அதே இடைவெளி தாங்க. அப்படி நம்ம பார்க்கும்போதுங்க ஒரு ஹெக்டருக்கு இது 3300 செடிகள் நம்ம நடலாங்க. ஒரு ஹெக்டர்லேருந்து நம்மளுக்கு ஏறத்தாழ ஒரு 9லிருந்து 9.5 டன் வரைக்கும் மலர் மகசூல் ஒரு வருடத்துக்கு கிடைக்குதுங்க.